ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம வந்து கியாவுடைய 7 சீட்டர் கூட இருக்கும், கியா கரன்ஸ் கிளாவிஸ். ஓகே, இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வேரியன்ட்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் நடுவில் புதுசாக ஒரு வேரியன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன வேரியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதாங்க. இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது லெவல் வேரியண்ட்டாக இப்போ வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது பேஸ் வேரியண்ட்டுங்கிறது HTE, அதுக்கு அடுத்து HTE ஆப்ஷன் ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த HTE EX அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த EXக்கான என்ன ஃபுல் ஃபார்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. பட் HTE EX அதுதான் இந்த புது வேரியண்ட்டோடைய பேர். ஓகே, ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட ஒரு அஃபோர்டபுள் வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வேரியண்ட் வந்து என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின், அதுக்கு அடுத்தது டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ டீசல் என்ஜின். மூணுமே மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் HTE EX வேரியன்ட் 12,74,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்காக கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து டர்போ பெட்ரோல் HTE EX வேரியன்ட் வந்து 13,65,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் கிடைக்குது. ஃபைனலாக டர்போ டீசல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,76,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸை நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு தான் இது ஒர்த்தா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTE EX வேரியன்ட் நமக்கு இன்னைக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த குன் கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு கேட்கக்கூடிய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக எனி கியா கார் ரிகார்டிங் என்கொயரிஸ் டெஸ்ட் ரைஸ்க்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், அண்ட் இதே போல் தொடர்ந்து எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய ரிவ்யூஸ் நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் ரெகுலர் கான்டென்ட் நாங்கள் கொண்டு வந்து தான் இருக்கோம். இப்போ வாங்க கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய புது வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTE EX வேரியண்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடுவோமா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது, மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரியா? ஃபர்ஸ்ட் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது MPI பெட்ரோல் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி கொண்ட என்ஜின் தான். இதே என்ஜின் தான் பார்த்தீங்கன்னா காலகாலமாக கியா கரன்ஸ் கிளாவிஸ், கியா செல்டாஸ் அண்ட் ஹியூண்டே கிரெட்டா அப்படிங்கிற கார்ல எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஓகே, இந்த என்ஜின் வந்து 115 PS மேக்ஸிமம் பவரும் 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ரைட், இதுக்கு அடுத்தது டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. இந்த என்ஜினுமே கியா செல்டாஸ் அண்ட் ஹியூண்டே கிரெட்டா கார்ஸ்ல வந்து கிடைக்குதுங்க. அண்ட் கியா கரன்ஸ்லயுமே முதல்ல கிடைச்சிட்டு தான் இருக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின். ஓகே, 1.5 லிட்டர் என்ஜின் இது அப்படின்னு இருக்கும்போது 160 PS மேக்ஸிமம் பவரும் 253 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சாட்லி இந்த என்ஜினுக்குமே ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்கறதுல 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ரைட், அதுக்கு அடுத்தது அதாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் விரும்புறவங்களுக்கு டீசல் என்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குது இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ். இந்த HTE EX வேரியண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறது அதே சேம் என்ஜின் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் 115 PS மேக்ஸிமம் பவரும் 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ரைட், இதில் பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய என்ஜின் பார்த்தீங்கன்னா டர்போ டீசல் தான். அதிகபட்சம் ஹைவேஸில் 21 வரைக்குமே கிடைக்குது அப்படின்னு ஓனர் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மைலேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா நான் டர்போ பெட்ரோல், அந்த இது பெட்ரோலாக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய வண்டிக்கு 18-19 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிகமாக பவர் தர்றதுனால டர்போ பெட்ரோல் என்ஜின் தான் வந்து மைலேஜ் கொஞ்சம் குறைவாக தருதுங்க. ஹைவேஸில் ஒரு 16-17 வரைக்கும் எடுக்க முடியும். சிட்டி கண்டிஷன்ஸில் இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ங்கிறது சிங்கிள் டிஜிட் தான் மைலேஜ் தருதுங்கிறது யூசரோடைய ஃபீட்பேக்காக இருக்குது. ரைட், ஸோ இதுதான் 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸோடைய ஸ்பெக்ஸ், மைலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாமே. இப்போ அடுத்தபடியாக வாங்க லுக்ஸ்க்கு போவோமா? ஸோ கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை இது வந்து இந்த கேட்டகரியில் ஒரு ப்ரீமியமான 7 சீட்டர் SUV அண்ட் MPV 2 வகையான கார்ஸோடைய டிசைன் எல்லாமும் மிக்ஸ் பண்ணி ஒரு வண்டி கொண்டு வந்திருக்காங்க. கியா கரன்ஸோடைய ஃபேஸ் லிஃப்ட் தான் இது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே மீதி வேரியன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த HTE EX வேரியண்ட்டுங்கிறது பர்டிகுலர்லி நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வண்டியோடைய ரிவ்யூ, சரியா? அதனால தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன். சாரி டிலேக்காக. பட் இனிமே வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் டிப்பிக்கலாக அந்த அதாவது கிளாவிஸில் ஈவியும் இருக்குங்க. இது ஈவியா பெட்ரோலா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிக்சட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பெட்ரோல் வண்டி, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஈவி மாதிரி இருக்குது. காரணம் ஃப்ரண்ட்டில் இங்கே மேலே கிரில் மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் கிடையாது, சரியா?
நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணலனாலுமே எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். கீழே தான் உங்களுக்கு ஆக்சுவலி பெரிய ஏர்டாம் கிரில் கிடைக்குது, அதுவே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸு அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை. மேலும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பாக தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் தான் பல்பில் தான் வருது. ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரைட். அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா XL6 அந்த கார்ஸை விட பெருசு. இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா கூட கம்பீட் பண்ண முடியாதுங்க. காரணம் இது வந்து இன்னும் மச் மோர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கியா மோட்டார்ஸ் இந்தியாவை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க வண்டி. ஓகே, வண்டியோடைய நீளம் நல்ல லென்த்து 4.5 மீட்டர்ஸ் அபவ் தான் வருது. அப்படின்னு இருக்கும்போது இன்டீரியருடைய ஸ்பேஸ் இந்த வண்டியில் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இன்றைக்கி வரைக்குமே, சரியா. ஆனால் இந்த HDE EX வேரியண்ட்டில் HDE ஆப்ஷன் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ பெரும்பாலான அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அலாய் வீல்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் HDE ஆப்ஷன் வேரியண்ட்லேயே அலாய் வீல்ஸ், ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடச்சிருது. ஸோ அந்த வகையில் காம்ப்ரமைஸ் இல்லை. 15 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் இது வந்து நான் டர்போ பெட்ரோல் என்ஜின், அதனால் உங்களுக்கு 15 இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டர்போ டீசல் அல்லது டர்போ பெட்ரோல் எடுத்திருந்தீங்கன்னா 16 இன்ச் வீல்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது ஒரு வித்தியாசம் இந்த வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. கியா கரன்ஸை பொறுத்தவரை காலகாலமாக அப்படி தான் இருக்குங்க. டார்க்கு கம்மியாக இருக்குது இந்த நான் டர்போ பெட்ரோலுங்கிறதுனால சின்ன சைஸ் தான் கொடுக்குறாங்க டயர்ஸ், பட் அலாய் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். பிளாக் கலரில் அலாய் வீல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 195/65 R15 அதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங், வீல் ஆர்ஸ் கிளாடிங் எல்லாமே நார்மலாக காமனாக வந்துடுறது. மேலும் கூடவே பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுமே ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மேலும் இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அட்வான்டேஜஸ் ஏராளமாக இருக்குது. 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல். கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ரீ டென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஏராளமான ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. அதனால தான் இந்த கியா கரன்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் நேம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, சரியா, ரைட். அதுக்கு அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே LED டெயில் லேம்ப்ஸ் தான், ஆனால் பார்ஷியல் தான். இங்கே சைடில் வரக்கூடிய இந்த C ஷேப் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து LEDஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. பட் இருந்தாலுமே இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக ஒரு க்ளீனான ப்ரீமியம் டிசைனாக கொடுத்துருக்காங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆப்வியஸ்லி எதிர்பார்த்ததை போலவே நமக்கு பேஸ் வேரியண்ட்ஸில் ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ரியரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் உண்டு. கூடவே இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் உண்டு. ஓகே, HDE ஆப்ஷன் வேரியண்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. இந்த வேரியண்ட்லேயும் அதே மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன சொல்லிட்டுங்களா, ரூஃபில் தாங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடுது. HDE ஆப்ஷன் வேரியண்ட்டில் நம்ம சன்ரூஃப் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த HDE EX வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் ஆட் ஆகிருது. ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேரியண்ட்டாக இருக்கும் இதுங்கிறது என்னுடைய கருத்து. வாங்க எனிவே கேபினுக்குள்ளே போய் எப்படி இருக்குது, வேறு என்ன வித்தியாசங்கள் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் HDE EX வேரியண்டோட இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்ட்ரி லெவல் HDE ஆப்ஷன் அந்த வேரியண்ட்ஸ்லேருந்தே நல்ல வெயிட்டான ரிமோட் லாக்கிங் கீஸ் தான் வந்து கொடுக்குது இந்த வண்டி. ஸோ ப்ரீமியமாக இருக்குது, செமையாக இருக்குது. ஆனால் ஃப்ளிப் கீஸ் தான் இது. உங்களுக்கு பாசிவ் கீலெஸ் என்ட்ரி பட்டன் ஸ்டார்ட்லாம் இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. பட் நல்ல குரோம் லைன்டு சரியான ப்ரீமியமான வெயிட்டான கீஸ் தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ உள்ளே திறந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே HDE ஆப்ஷன் வேரியண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது இன்டீரியரோடைய லுக்கு, அப்பீல், டிசைன் எல்லாமே, சரியா. ஆனால் இதில் சில பல ஃபீச்சர்ஸ் முக்கியமாக ஆட் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே மேலே காமிச்சவங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஆட் ஆகியிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஆட் ஆகுதுனாலேயே இந்த இன்டீரியர் இன்னும் பிரைட்டாக, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆம்பியன்ஸோட ஒரு ப்ரீமியம் அப்பீல் வந்து தருது. ஆனால் தயவுசெய்து யாரும் சன்ரூஃபை தவறாக பயன்படுத்தாதீங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது, சரியா. சீட்ஸை பொறுத்தவரை அதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸில் கியா கரன்ஸ் கிளாவிஸில் உங்களுக்கு இந்த ரெக்ஸின் டைப் மெட்டீரியல் தான் கிடைக்குது. இது லெதரெட் கிடையாது, மைண்ட் யூ. இது வந்து ஆர்ட் லெதரெட் ரெக்ஸின் டைப் ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து எத்தனை காலத்துக்கு இது வந்து வேர்வை இல்லாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நல்ல டீசெண்டான குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபுரேஷனும் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வேர்வை இருக்காது, உங்களுக்கு ஹீட்டிங் ஆகாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் இதே வந்து டியூவல் டோன் லுக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதுவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ப்ளூ அண்ட் பிளாக் அப்படிங்கிற கலர் காம்பினேஷனில் இந்த ரெக்ஸின் டைப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுது. இன்ஃபேக்ட் HDE ஆப்ஷன் வேரியண்ட்லேயே நமக்கு தெரியும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்துடுதுங்க இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை டிரைவர் சீட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ், ரைட். இப்போ உள்ள உட்காருவோமா? ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பெரிய மாற்றம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஏன்னா HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேயே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அண்ட் அந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் மேற்கொண்டு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறது தான் பார்க்க போகிறோம். டோர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சும் இல்லை, பெரிய மாற்றம் எதுவுமே எனக்கு வந்து தெரியவே இல்லை. சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸாக எதுவும் இல்லை, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் லைன்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கியா மோட்டார்ஸை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியுங்க, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் பெரிய ஃபால்ட்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. சரியா, இங்கே உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆனது டிரைவர் விண்டோவுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. HTE ஆப்ஷன் வேரியண்ட்டில் அந்த ஃபீச்சர் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். எஸ், ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப். HTE ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு இல்லை, ஆனால் HTE EX வேரியண்ட்டுக்கு வந்தாச்சு. அது கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸும் இருக்குது, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஃபோல்டிங் ஆப்ஷன் கிடையாது. ரைட், டேஷ்போர்டில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஸோ ஏசி அப்படின்னு சொல்லிட்டேன், வண்டி ஆன் பண்ணாமல் இருந்தேன். எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் டிஸ்பிளே லுக் இப்படி தான் இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. ரைட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் காமன் தான், அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இது நீங்கள் கலர்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பட்டன்ஸு. ஸோ ட்ரிப் மீட்டர்ஸு, டிரைவர் அசிஸ்டன்ஸு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. டீசல் வண்டி எடுத்திங்கன்னா யூரியா லெவல் இண்டிகேஷனும் வரும். சரியா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் சேம் தான். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஒயர்டு இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, ஒயர்லெஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குங்க, HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து. இது அடாப்டிவ் கைட்லைன்ஸோடையும் கிடைக்குது. ஸோ பெரிய குறை எதுவும் இல்லை, கிளாரிட்டி டீசெண்டாக இருக்குது, பரவாயில்ல. ஒரு என்ட்ரி லெவல் வெர்ஷனுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது நைஸ். ஆனால் ஆட்டோமேட்டிக் ஏசி நான் எதிர்பார்க்கல. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இப்போது நம்ம இந்தியன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வெதருக்கு எல்லாமே வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ஆட்டோ லெவலுக்கே 3 லெவலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேனோட வேணுமா, இல்லை மீடியமாக வேணுமா, இல்லை ரொம்ப லைட்டாக இருந்தால் போதுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இங்கேயே இருக்குது பாருங்கள், ஹை, மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோ லெவல்லே 3 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது, ஃபேன் கண்ட்ரோல் அங்கே இருக்குது, டைரக்ஷனல் ஃப்ளோ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரீசர்க்குலேஷன், மோட் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம். அதை தாண்டி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹில் டிசன்ட் கண்ட்ரோலுக்கு இங்கே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிறது ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் இங்கே இருக்குது. வேறு உங்களுக்கு ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு C டைப் அண்ட் ஒரு USB. ஸோ 3 வகையிலையுமே ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க, வசதியாக இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இல்லை, பட் ஃபோன் ஸ்டோரேஜுக்கு தாராளமான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி நீட் அண்ட் நைஸ். சேட்லி இந்த HTE EX வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். பட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இதுவே நல்லா ஸ்லிக்காக இருக்குது. கிளச்சு செம்ம ஃப்ரீயாக, செம்ம லைட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபுட்டு, லெஃப்ட் ஃபுட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்குமே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் நல்ல ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்தவரை உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கிடையாது. எஸ், நீங்கள் பார்க்கலாம், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான எந்த ஒரு கண்ட்ரோல்ஸோ பட்டன்ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. பட் நந்தலஸ் இந்த ஸ்டீரிங் வீல் உங்களுக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடுது. ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஓகே, ஆனால் LED இல்லை, பட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. ஆட்டோ வைப்பர்ஸுங்கிறது கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, தென் இங்கே உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரப்பரைஸ்ட் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, வசதியாக இருக்குது. இது அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியாது, பட் நல்லாயிருக்கு. உள்ள 2 லெவலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு டீசென்ட் சைஸ், பெருசாக இருக்குன்னா சொல்ல முடியாது, பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் கூலிங் வசதி எல்லாம் இல்லை, இருந்தாலும் ஓகே. டோர் பாக்கெட்ஸில் 2 பாட்டில்ஸ் வச்சு அதுக்கு தாண்டி நீங்கள் அம்ப்ரெல்லாவும் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது ஃப்ரண்ட் டோர்ஸை பொறுத்தவரை. அண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது, 2 ட்வீட்டர்ஸ் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. சரியா, மேலே உங்களுக்கு வந்து டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM ஒன்று கொடுத்துருக்காங்க. டீசெண்டான கவரேஜ் வந்து இருக்குது. அதுக்கு ஸ்விட்ச் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டரோட சேர்த்து இந்த LED கேபின் லேம்ப்ஸ் இருக்குது. ஓகே, இது இன்னொரு அடிஷன். ஏன்னா நார்மலாக சன்ரூஃப் இல்லாத வேரியன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் பல்பு தான் கொடுத்துருப்பாங்க கேபின் லைட்டுக்கு. அண்ட் இந்த மாதிரி சன்கிளாஸ் ஹோல்டர்லாம் இருக்குது, அது HTE ஆப்ஷன் வேரியண்ட்டில். ஆனால் இந்த EX வேரியண்ட்டில் இதெல்லாம் இந்த சன்ரூஃப் ஸ்விட்சை கொடுத்தாகணுங்கிறதுக்காக இந்த கன்சோலையே ஒரு ப்ரீமியம் டிசைனாக மாற்றிருக்காங்க. அது கூடவே வந்துருச்சு இந்த LED கேபின் லைட்டிங் எல்லாமே. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்குது, பிரச்சனை இல்லை. ரைட், அண்ட் டிரைவர் சைடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான்.
பரவாயில்ல. கோ டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் குட். அண்ட் அது போக ஸ்டாண்டர்ட் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸுங்கிறது இப்போ கொடுத்து தான் ஆகணும். எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ், இன்ஃபேக்ட் எல்லா கியா கார்ஸுக்குமே 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய அடிஷன்ஸ், புது ஃபீச்சர்ஸ், ஃப்ரெஷ்ஷான அப்பீல், எல்லாமே நல்ல இன்டீரியர் குவாலிட்டி. இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சரைஸ் பிளாஸ்டிக் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அண்ட் மீதி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏசி த்ரோவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை என்றைக்குமே இந்த வண்டியை யாருமே குறை சொல்ல முடியாதுங்க, ஸ்பேஸ் பொறுத்தவரை. ரைட், அதுக்கேற்ற மாதிரி தான் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 அடி கிட்டே இருப்பேன், 5'11" அந்த ரேஞ்சில் இருப்பேன். அப்படி இருந்துமே எனக்கு இங்கே பேக் சீட்டில் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம், நீரும் நல்லாவே இருக்குது. என்னால் இங்கே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட், மேற்கூட்டியே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் பிரச்சனையே இல்லை, நல்ல ஹெட்ரூம் டீசெண்டாகவே இருக்குது. இத்தனைக்கும் இந்த வண்டியில் சன்ரூஃப் இருக்குது, அதாவது சன்ரூஃப் வந்து அங்கே இருக்குது, இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரூஃப் இந்த ஸ்லைட் ஆகிறது இந்த ஏரியாக்குள்ளே ஸ்லைட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஏரியா, அந்த ரூஃப் லைனிங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்படி வளைஞ்சு வருது. ஆனால் இங்கே பேக் சீட் இந்த செகண்ட் ரோடைய ஹெட்ரூமில் எந்த ஒரு பாதிப்பும் வரதில்லை. அந்த வகையில் நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே நம்ம மீதி வேரியன்ட்ஸ் பார்த்துருக்கோம், HTE ஆப்ஷன்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா இருக்கும்போது இதில் இருக்கிற பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் அந்த வேரியன்ட்ஸ் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இந்த சீட்ஸோடைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு லெதரட் கிடையாது, இது ஒரு ரெக்ஸன் டைப் ஆர்ட் லெதர் டைப் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக்கும் கிடையாதுங்க. ஸோ நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஓகேவா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் சீட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு போகணும், உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சன்பிளைண்ட் கர்டன்ஸ் வந்து இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து இது வந்து கிடைக்குது. மேலும் இந்த பேக் சீட்டை பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டி தாராளமாகவே இருக்குது. நீங்கள் இந்த பேக் சீட்ஸை நல்லாவே இப்படி சாய்ச்சிட்டு அப்படி தூங்கிட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்ல லெவல் வந்து கொடுத்துருக்காங்க, ரிக்ளைனிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அண்ட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஒன்று ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ராப்பரான பொசிஷனிங். அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இந்த கர்டன்ஸ் நீங்கள் எடுத்து விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே ஒரு ராஜா மாதிரி போகலாம், அந்தளவுக்கு நல்ல கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸ் வந்து உண்டு. என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்களா, 2 பேருக்கு இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. அந்த நடுவு பேசஞ்சருக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராப்பரான பேக்கேஜாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. மேலும் அடிஷனல் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஃபேஸ் கிடைக்கிற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ரூஃபில் இருக்குது. அந்த ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ரோட்டரி நாப், இவ்வளோ பெரிய நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதுவும் வந்து வசதியாக இருக்குது. இங்கே நாப் மட்டும் இல்லை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் ஸ்டோரேஜுக்கு பாக்கெட்டும் இருக்குது. இப்போ இன்கேஸ் தேர்ட் ரோவில் உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ரோ சீட்ஸை தாராளமாக நீங்கள் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகுதுங்க பேக் சீட்டு. ஸோ அந்த வகையில் ஃப்ளெக்சிபிலிட்டியில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. எனக்கு இந்த அளவுக்கு நீரும் போதும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ரைட், இப்போ தேர்ட் ரோ பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோ ஆக்சுவலி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு தேர்ட் ரோ. இந்த கேட்டகரியில், அதாவது 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்குள்ளேன்னு வைங்களேன், 30 லட்ச ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி ஸ்பேஷியஸான பேக் சீட் வேறு எந்த வண்டிலையும் உங்களால் பார்க்க முடியாது. என்னுடைய ஹைட் இருக்கிற ஒரு ஆளே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உள்ளே போய் உட்காரலாம். தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனியாக செப்பரேட் இண்டிவிஜுவல் கேபின் லைட்டிங், தனித்தனி ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு எல்லா வசதியும் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்காந்திங்க அப்படின்னா நல்லாவே லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது, கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர் ஸ்டோரேஜ் அண்ட் தனித்தனி சார்ஜிங் போர்ட்ஸ் அப்படின்னு எல்லா வசதிகளுமே கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு. அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் தேர்ட் ரோ ஸ்பேஸ் தரது கியா கரன்ஸ் கிளாவிஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்து லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய பிளாட்ஃபார்ம் நல்ல ஃப்ளெக்சிபிளுங்க, கேபினும் சரியான ஃப்ளெக்சிபிள். அதனால் 7 பேர் இருந்தாலுமே இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது இது பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை. ஸோ ஒரு 4-5 நிறையாவே வச்சுக்கலாம். சாஃப்ட் பேக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சென்னை சில்க்ஸ் பேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு 4-5 பேக் வச்சுக்கலாம். அப்படி அதை விட அதிகமாக உங்களுக்கு கூடுதல் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் அப்படியே கழட்டி வீட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கிடைக்குது, கொஞ்சம் இன்னும் 2 பேக் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்தளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருது. சரியா? ரைட், இது தாண்டி உங்களுக்கு ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பத்தலை, ஆனால் கேபினில் இன்னும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அங்கே தாங்க இந்த வண்டியோடைய சீட் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது மேஜராக ப்ளே ஆகுது. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்குமே தேர்ட் ரோ ஸ்பேஸுக்கு 8-9 ரிக்ளைன் ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓனாக என்ட்ரன் பாருங்களேன், இது இருக்கிறதுலே ஃபார்வர்ட் பொசிஷன். சரியா? 2, 3, 4, 5, 6, 7, ஓகே 8 லெவலுக்கு வந்து ரிக்ளைன் டிகிரி ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சாய தேவையில்லை, கொஞ்சம் லக்கேஜ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் லைட்டாக இப்படி ஃபார்வர்டாக வச்சுட்டிங்கன்னா போதும், ஓரளவுக்கு பெட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து லிபரேட் ஆகுது. அப்படி தேர்ட் ரோவில் ஆட்களே இல்லை அப்படின்னா ஈஸியாக ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிவிட்டு
போய்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் லிபரேட் ஆகுது இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை. லிட்ரலி ஃப்ளாட், சரியான ஃப்ளாட் ஆகிருச்சு. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கேம்பிங் கூட பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். பெரிய லக்கேஜ், உங்கள் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜு ஏதாவது ஏற்றணுன்னாலுமே தாராளமாக ஏற்றிக்கலாம். இதை விட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லட்டுங்களா, இந்த செகண்ட் ரோ சீட்டை நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக மடக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஆகிடுதுங்க. ஓகே, ஸோ அப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைம் ஹோட்டலில் ரூம் கூட போட தேவை இருக்காது. லாங் ட்ராவல்லாம் போகும்போது கம்ப்ளீட்டாக ஒரு மேட்ரஸ் மட்டும் விரிச்சிட்டு இங்கேயே நீங்கள் படுத்துடலாம். ஸோ கேம்பிங்கு, ஹவுஸ் ஷிஃப்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய இந்த பூட் ஸ்பேஸ் தாராளமாக பயன்படும். அந்தளவுக்கு ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒவ்வொரு விஷயங்களும் டீட்டெயிலிங்கில் பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க கியா மோட்டார்ஸ் இந்தியா. அந்த வகையில் சூப்பர். ரைட், இங்கே பூட் ஏரியாவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பேக் ஹுக் இருக்குது. இங்கே வந்து பூட் லேம்புக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் பூட் லேம்ப் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது கிடையாது. ரைட் சைட்லேயுமே பேக் ஹுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர் கடியில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க டூல் கிட்டு, அந்த மாதிரி எமர்ஜென்சி கிட் அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு அடியில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை 15 இன்ச்சு ஸ்டெப்னி, ஃபுல் சைஸுக்கு 15 இன்ச்சு ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அலாய் கிடையாது. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் 15 இன்ச்சு சைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் டர்போ பெட்ரோல் அல்லது டர்போ டீசல் வண்டி எடுத்தீங்கன்னா அந்த வண்டிகளுக்கு இந்த ஸ்டெப்னி வந்து ஒரு சைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது 15 இன்ச்சாக கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட். இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTE EX வேரியண்ட்டை பொறுத்தவரை. இப்போ வாங்க இந்த வேரியண்ட்டோடைய வேல்யூ, இது யாருக்கு செட் ஆகும், எந்த மாதிரி இருக்குது இந்த வண்டியை சமரி முடிச்சுக்கலாமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக கேட்டுகிட்டே இருந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய HTE EX வேரியண்ட். என்னையை பொறுத்தவரை இந்த வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி தாங்க. முக்கியமாக அதுவும் சன்ரூஃப் பிரியர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் தரக்கூடிய சன்ரூஃபோட வரக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஜெனுவின் 7 சீட்டர் MPV அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் இப்போது அந்த கேட்டகரியில் வந்துருச்சு. ஏன்னா இதை விட மோஸ்ட் அஃபோர்டபுளான MPVs எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் சன்ரூஃப் கிடையாது. மேலும் வந்து அதில் டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் இருக்காது, டீசல் என்ஜின் இருக்காது, அந்த மாதிரி வண்டிகள் தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் தான் உங்களுக்கு வந்து 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ், சன்ரூஃபு, மேலும் இந்த வேரியண்ட்டில் பல ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாம் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் தருதுங்க இந்த வண்டியை பொறுத்தவரை. சரிங்களா, இந்த ப்ரைஸுக்கு இது டீசென்ட்டான வேல்யூ ஃபார் மணிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதில் நீங்கள் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் எடுத்தாலே அது நம்ம ஏற்கனவே யூசர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நல்ல மைலேஜ் தருது அந்த வண்டி, அண்ட் எல்லாருக்குமே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியாகவும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த வண்டி வேல்யூ ஃபார் மணியா, இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTE EX வேரியண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.